மகனே, உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பிள்ளையா தெரியுது. உன்னை வச்சுதான் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சோம். ஆனா எங்க மனசு என்னமோ அதுக்கு இடம் கொடுக்கல. அதனால நல்லபடியா போயிட்டு வா. எப்பா தோரை சாமி, எனக்கு சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு. நீங்க ஒண்ணும் புதுசா குத்த வேண்டாம். மரியாதையா என் பங்கெடுங்க. பங்கா என்னடா அதுல வம்பு? அப்பா உண்மையை சொல்றோம், எங்க பாச்சா அவங்க அப்பா கிட்ட பலிக்கல. அது எப்படியா பலிக்காம போயிடும்? உங்க பிள்ளையோட உயிருக்கு ஆபத்துன்னு சொல்ல வேண்டியதானே? சொன்னேன். பணத்தை கொடுக்கல, அவனை கொலையே செஞ்சிடும் பயமுறுத்த வேண்டியதானே? முறைச்சனேன். அப்படி பயமுறுத்தி இல்லைன்னு சொல்லிட்டார? சொன்னார. காரணம்? தம்பி அதெல்லாம் விட, அதை தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? நீ போயிட்டு வா. நல்லா நடிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் தனியா போய் பேசும்போது நான் சந்தேகப்பட்டேன். இந்தாப்பா, எங்க மேல வீணா சந்தேகப்படாத. அந்த உண்மையா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டுனா நீ ரொம்ப வேதனைப்படுவ. அந்த கதையெல்லாம் இங்க வேண்டாம். தம்பி, சொல்லக்கூடாததை சொல்ல வைக்கிற. உங்க அப்பாவுக்கு நீ மகனே இல்லையா? சரியான ஏமாந்த சோழகிறீங்கய்யா. இப்படி சொல்லி எங்க அப்பா உங்களை ஏமாத்திருக்காரு. ஆமா, இதை நீங்க நம்பிட்டீங்களா? அப்படின்னா உன்னை கொன்னும் பணத்தை கொண்டாந்து கொடுத்தா மேல 25,000 ரூபாய் தரேன்னாரு. அது எதுக்கு? தம்பி, நாங்க தப்பானவங்களா இருந்தா உன் பணத்தை கொடுத்து பணத்தை வாங்கியிருக்க மாட்டோம். ஏண்டா இந்த உண்மையை சொன்னேன்? என் உயிருக்கு விலை பேசுறவரியா? இவ்வளவு நாள் நான் அப்பான்னு கூப்பிட்டு இருந்தேன். உனக்கு தெரியாத ரகசியம் எதுவுமே எங்க அப்பா கிட்ட கிடையாது. உண்மையை சொல்லு, எங்க அப்பாவுக்கு நான் பெத்த பிள்ளையா இல்ல வளர்த்த பிள்ளையா? அதாவது உண்மை தெரியாதுங்க. எனக்கு எல்லாமே தெரியும். இனிமே மறைச்சு பிரயோஜனம் இல்லை. சொல்ல போறியா? உண்மை சொல்லுங்க. உங்க அப்பாவுக்கு நீங்க வளர்ப்பு பிள்ளைதான். ஆமா, எதுக்கு அவரை நிறுத்து வளர்த்தாரு? செந்தில் இல்லாதவங்க அப்பா ஒரு உயிர் எழுதி வச்சிருந்தார். செந்திலுக்கு குழந்தை பட்டுக்கு போயிடும். அதனாலதான் உங்களை ரகசியமா திருடிட்டு வந்து பெற்ற பிள்ளை போல வளர்த்தாரு. என்ன திருடிக்கிட்டு வந்தாரா? அப்படின்னா எங்க அப்பா யாரு, அம்மா யாரு? உங்க அம்மாவை நான் பார்த்ததே கிடையாது. சுமார் 20 வருஷத்துக்கு முன்னாலே. கண்ணே பச்சா, இதான் பார்க்க. இதோ பார்ப்பு, அதோ காக்கா. ராஜா குட்டி பசிக்குதா? இரு வர. அப்பா கொஞ்சம் தண்ணி கூட. நீதான் எங்க அப்பா கிட்ட என்ன பிரிச்சியா? என்ன மன்னிச்சுங்க ராஜா, அன்னைக்கு நிலைமை அப்படி. இப்போவாது உண்மையை சொன்னீங்க. எங்க அப்பாவை இனிமே எங்காவது பார்த்தா உடனே என்கிட்ட சொல்லணும். சொல்றியா? அப்படியே சரிங்க. நீயா? ஏன் இறந்து போயிட்டேன்னு நினைச்சீங்களா? பயப்படாதீங்க. 25,000 ரூபாய் கூட என்னால உங்களுக்கு நஷ்டம் ஏற்படாது. என்ன சொல்ற? பரிதாபத்துக்குரிய என்னுடைய பெற்றோர்கள் செஞ்ச புண்ணியத்தினால உங்க பணத்துக்கு நஷ்டம் இல்ல, என் உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு சொல்றேன். ஓ, உன்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? உங்களை பத்தி புரிஞ்சுக்கிட்டேன். பிஞ்சு உள்ளம் பிரிஞ்சா பெத்த உள்ளம் எப்படியெல்லாம் ஏங்குங்கிறத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம சுயநலத்துக்காக பிள்ளைய திருந்த உங்களை கடவுள் கூட மன்னிக்க மாட்டார். இருந்தாலும் சொத்து தான் கிடைச்சு போச்சேன்னு குழந்தையோட கழுத்தை பிடிச்சு நெரிச்சு கொள்ளாம இவ்வளவு நாள் உயிரோட வளர்த்தீங்களே, அதுக்காக நான் உங்களை மன்னிச்சிட்டேன். குட் பை. நீ சொல்ற சாமியார் வேஷம் போட்ட அந்த 2 பேருடைய போட்டோகள் இருக்கான்னு கேட்டா நீ பாட்டுல சிரிச்சுக்கிட்டே இருக்கிய. அது இல்ல சார், ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷன்கள்ல பாதி பேர் போட்டோ இந்த ஆல்பத்துல இருக்குது. சரி சரி பாருங்க. சார் மிரட்டுறீங்க சார். இத பாத்தீங்களா? அம்மா, உன் கோட்ஸ்ல வைரம் இருக்கிறதா நாங்க கேள்விப்பட்டோம். வைரமா? ஆமாமா, அதோட மதிப்பு 3 கோடி ரூபாய். 3 கோடியா? ஆமா பாப்பா, ஆசை யாரு விட்டுச்சு? வைரத்தை திருடலாம்னு தான் இங்க வந்தோம். வைரத்தை திருட முடியல, ஆனா நீ எங்க உள்ளத்தை திருடிட்ட. அனாதையா இருந்த உனக்கும் தங்கைக்கும் ஆதரவா இருக்கலாம்னு நாங்க முடிவு பண்ணிட்டோம். உங்க அப்பாவை காப்பாத்த நாங்க எவ்வளவோ முயற்சி எடுத்தோம். முயற்சி எடுத்து என்ன செஞ்சீங்க? உன்னை பிடிச்சு வச்சுக்கிட்டு 5 லட்சம் ரூபாய் கேட்டமே, எதுக்காக கேட்டோம்? 5 லட்சம் ரூபாய் கொடுத்தா கண்ணாயிரத்து கொன்னது யாரு, ஏன் கொன்னாங்கிற எல்லா விவரத்தையும் ஒருத்தர் சொல்றதா சொன்னான். உண்மை தெரிஞ்சா ராணியுடைய அப்பா விடுதலை ஆயிடுவார் இல்லையா? அது மட்டும் இல்ல தம்பி, அவன் இன்னைக்கு ராத்திரி சாமுண்டீஸ்வரி மலைக்கு போற வழியில ஒரு பாலடைஞ்ச வீட்டுல வந்து இருக்கேன்னு சொன்னான். நாங்க பணத்தோட அங்க வரோம்னு சொல்லி இருந்தோம். அவனே எங்க வார்த்தையை கேட்டு நம்பி அங்க வந்து காத்துக்கிட்டு இருப்பான். தீமை செய்யறப்ப எல்லாமே நல்ல மாதிரி தான் முடிஞ்சுச்சு.
நன்மை செய்யலாம்னு நினைக்கிறப்ப எல்லாம் கெடுதலாவே முடியுது. சாமி இதுதாண்டா உலகம். எங்க ஓடுறேன்? நாங்க எங்க ஓடுறோம்? மாடிய வாடகை கொடுறேன்னு சொன்னாங்க, அதான் போய் பார்த்துட்டு வரலாமேன்னு போனோம். துரை, சாமி, உங்க 2 பேரையும் கைது செய்திருக்கிற நடங்க ஸ்டேஷனுக்கு. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? ராணிமாடி ஒண்ணு தப்பா நினைக்காத. ஊர்ல யார் தப்பு செஞ்சாலும் எங்க 2 பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமா பாப்பா, எங்களுக்கு சர்க்கார்ல அவ்வளவு மதிப்பு. விசாரணை முடிச்ச உடனே எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்க திரும்பி வரலன்னா எங்க மறந்துடாதம்மா. ஏன்னா இந்த உலகத்துல சொந்தம்னு யாருமே எங்களுக்கு கிடையாது. பந்த பார்த்து உண்டாக்குனதே நீதான். ராஜா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு. ஆமா தம்பி, இந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே நாங்க உதவி பண்ணோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ராணியவும் உஷாவையும் மறந்துறேன். கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்துறத நான் என் கடமையை எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. எங்க இந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குதுங்க. நடவாசல் பக்கம். நாங்க வாசல் பக்கம் வந்தே பழக்கம் இல்லைங்க. சரி, நடமே. எப்பாடி? கைது செய்திருக்கிற நடங்க ஸ்டேஷனுக்கு. நாங்க என்னங்க தப்பு பண்ணோம்? ராணிமாடி ஒண்ணு தப்பா நினைக்காத. ஊர்ல யார் தப்பு செஞ்சாலும் எங்க 2 பேரை கூப்பிட்டு விசாரிப்பாங்க. ஆமா பாப்பா, எங்களுக்கு சர்க்கார்ல அவ்வளவு மதிப்பு. விசாரணை முடிச்ச உடனே எங்களை அனுப்பிடுவாங்க. நாங்க திரும்பி வரலன்னா எங்களை மறந்துடாதம்மா. ஏன்னா இந்த உலகத்துல சொந்தம்னு யாருமே எங்களுக்கு கிடையாது. பந்த பார்த்து உண்டாக்குனதே நீதான். ராஜா, நாங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சு. ஆமா தம்பி, இந்த குடும்பத்துக்கு உண்மையிலேயே நாங்க உதவி பண்ணோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா ராணியவும் உஷாவையும் மறந்துறேன். கவலைப்படாதீங்க. அவங்க 2 பேரையும் காப்பாத்துறத நான் என் கடமையை எடுத்துக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. எங்க இந்த பக்கம் போறீங்க? இந்த பக்கமும் ஒரு வழி இருக்குதுங்க. நடவாசல் பக்கம். நாங்க வாசல் பக்கம் வந்தே பழக்கம் இல்லைங்க. சரி, நடமே. எப்பாடி? எதற்காக சாமியார் வேஷம் போட்டாலுங்க? நாங்களா வேஷம் போட்டோம். வாழ்க்கையில வெறுப்பு ஏற்பட்டு போச்சுங்க. சாமியார் ஆயிட்டோம். உடஞ்சு போன மனுஷன் ஒண்ணாச்சு. பழையபடி மனுஷால் ஆயிட்டோம். காலையில உடைஞ்சதுங்க, சாயந்தரம் ஒண்ணா செத்துருச்சுங்க. எங்களை ஏமாத்த கதை சொல்றீங்களா? கான்ஸ்டேபிள், இவங்க 2 பேரையும் கொண்டு போய் உள்ள தள்ளு. குட் மார்னிங் இன்ஸ்பெக்டர். வைரம் திருடு போன போது இவங்க 2 பேரும் ஜெயில தான் இருந்தாங்க. இவங்களை விடுவிக்க இதோ கோர்ட் உத்தரவு கொண்டு வந்திருக்கேன் பாருங்க. ஆல் ரைட், இவங்க 2 பேரையும் நீங்க அழைச்சிட்டு போகலாம். சார், நல்ல சமயத்துல எங்களுக்கு உதவுனீங்க. ரொம்ப நன்றிங்க. சாரு, நீங்க யாரு? வக்கீல். ஆமா வக்கீல். ஏண்டா, இது வரைக்கும் நம்மள காப்பாத்தாமே பீஸ் வாங்கின வக்கீல தான் நம்ம சந்திச்சிருக்கோம். பீஸ் வாங்காமையே நம்ம காப்பாத்திட்டாரே. என்னமே கேட்பாரோன்னு பயப்பட வேண்டாம். நீங்க எனக்கு ஃபீஸ் தர வேண்டாம். கார்ல இருங்க. கார்லையா? என்னடா ராஜோபச்சாரமா இருக்குது. என்ன விஷயம் சார்? எல்லாம் போக போக தெரியும். சீக்கிரம் கார்ல இருங்க. உங்களுக்காக ஒரு பெரிய விருந்து காத்துக்கிட்டு இருக்கு. ஏறுங்க கார்ல. விருதுனா பெரு சாப்பாடா? எச்சே, எல்லாமே இருக்கு. ஏறுங்க. அப்புறம் அப்படி வேண்டாம், ஏறிக்குவோம். ஏறிக்கோ, ஏறிக்கோ. சாமி, விருந்து ஒண்ணும் காணா. வரும் வரும். அந்த சாவியான 8ஆம் நம்பர் லாக்கரை திறந்து பாத்தீங்களே, அதுல என்ன இருந்தது? சோறுன்னு உடனே முதல்ல நீ தானே கார்ல ஏறின. ஐயா கேக்குறாரு, நீயே பதில் சொல்லு. சொல்லுங்க. உங்களுக்காக மது மாது எல்லாமே உள்ள காத்துக்கிட்டு இருக்கு. உள்ள போய் பேசுறாங்களே. பேசி முடிச்சிட்டே போலாம். அந்த லாக்கர்ல என்ன இருந்தது? ஒண்ணும் இல்ல. ஏண்டா இல்ல, ஒரு சின்ன சீட்டு மாத்திரம் இருந்துச்சுங்க. அந்த சீட்ல என்ன எழுதி இருந்தது? எனக்கு எழுத பிடிக்க தெரியாதுங்க, இவனுக்கு தெரியும். எனக்கு எழுததான் தெரியும், படிக்க தெரியாது. இத பாருங்க, எனக்கு எல்லா உண்மைகளும் தெரியும். இப்ப சிரிக்கிறீங்க?
என்னங்க இது எல்லாமே உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க ஒவ்வொன்னா எங்கட கேக்குறீங்க அந்த வைரத்தை பத்தி தான் கேக்குறேன். எந்த வைரம்? அதான்டா அவன் தங்கச்சி வைரலட்சுமி இல்ல? அததான். ஆமாங்க, கூடலூர்ல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டானுங்க. இப்படி நீங்க பேசுறதுனால வைரத்தை பத்தி உங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு நான் நினைச்சிடுவேனா? நீ அப்படி நினைக்கலன்னா மட்டும் இந்தாங்க வைரம் நாங்க எடுத்து கொடுத்துருவோம் நீ நினைக்கிறியா? சந்தேகமே இல்ல, வைரம் உங்க கிட்டத்தான் இருக்கு. வைரம் எங்க கிட்ட இருந்தா நாங்க 2 பேரும் இந்நேரம் இங்கேயா இருப்போம், சிங்கப்பூர்ல எல்லாம் இருப்போம். அதானே இங்க உங்களுக்கு விருந்திருக்க மறந்துட்டீங்களா? நாங்க இப்பதாங்க புரிஞ்சுது. விருந்து ஒண்ணு வேண்டாங்க, நாங்க வீட்டுக்கு போறோங்க. டேய், இவங்களை இழுத்துட்டு போய் உண்மையை சொல்ற வரைக்கும் கவனிங்க. ஏங்க கவனிப்புன்னு சொன்னீங்களா, அது எப்படிங்க? அதுவா? பாஸ், ம். மொட்டை எனக்கு 5 லட்சம் ரூபாய் சம்பளம் பேசினவங்க இவங்கதான். இவங்க தானா? இன்னைக்கு தானே அது? கடவுளே, 3 கோடி ரூபாய் வைரத்து மேல எனக்கு ஆசை இல்லை. எங்க அப்பாவுக்கு விடுதலை வாங்கி கொடுத்துட்டேன்னா எனக்கு அதுவே போதும். இந்த ஏழை மேல கருணை வச்சு கொஞ்சம் கண் திறந்து பார்க்க மாட்டியா? சாமியை நம்பாத ராணி, எல்லாம் சுத்த பொய். ராஜா, என்ன சொல்றீங்க? ஆமா, சாரட்ல வைரம் இருக்குன்னு சாமியும் துறையும் சொன்னாங்களே, அதுல வைரமும் கிடையாது தங்கமும் கிடையாது. அதனாலதான் சாமியை நம்பாதன்னு சொன்னீங்களா? மாமா மாமா, இதுக்கு என்ன மாமா அர்த்தம்? நீயே படிமா. Oh God, let me in light from the dark. கடவுளே, என்னை இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வான்னு அர்த்தம். Thanks மாமா. ராஜா, இது நமக்கும் ரொம்ப பொருத்தமான அர்த்தம். கடவுளே, எங்களையும் இருள்ல இருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வா. ராணி, சீக்கிரம் வாங்க.